வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. உதவியாளர் வேலைவாய்ப்பு, இன்னும் பலவிதமான வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ரேஷன் கடை இன்டர்வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எதுமாரி கேள்விகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் ஒவ்வொரு வீடியோலையும் மிக துல்லியமாக நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து எல்லா விதமான தகவலையுமே தெரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு வேலை, கொஞ்சம் வந்து தனியார் வேலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. கட்டாயமாக அதுக்குண்டான வீடியோவாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ஒரு அரசு வேலையை பற்றி நான் முழுமையான கருத்தை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். மறுபடியும் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய தனியார் சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பையும் நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இந்த ரேஷன் கடை வேலையில் இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 5 கேள்விகள். 5ல் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடை சம்மந்தப்பட்டது. நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே, இதுக்கு உண்டான ஒரு அப்டேட் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். இதுமாரி தான் கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதேமாரியே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேள்விகள் கேட்டிருக்காங்க. 3 கேள்விகள் ரேஷன் கடை சம்மந்தப்பட்டது, ஒரு கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தப்பட்ட கேள்விகள். இதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் பல விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். எல்லா விதமான இதுவுமே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு அப்டேட்டையுமே பொறுமையாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை கட்டாயமாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பதவியின் பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னாவே ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க. உதவியாளர் வேலைவாய்ப்பு தான். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நிறைய விதமான டிபார்ட்மெண்ட் இருக்குது. எல்லாத்துக்கும் உதவியாளர், மாவட்ட பொது, தனியார் இது ஒருங்கிணைப்போர் திட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கல்வி தகுதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கணும், இல்லை அப்படின்னா பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். இதுமாரி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. இல்லை முதல் பட்டதாரியாக இருந்தால் உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. தகவல் தொழில்நுட்ப பணியில் வந்து ஓராண்டு அனுபவம் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு வேலைக்குமே ஒவ்வொரு கல்வி தகுதி, ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க. கணினி பற்றிய அடிப்படை அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுமாரி நிறைய கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு படிப்புக்குமே ஒவ்வொரு இது கேட்டிருக்காங்க. மினிமம் நீங்கள் வந்து ஒரு கல்லூரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். வயது வரும்போது பார்த்திங்க அப்படின்னா 20லேருந்து 35, 20லேருந்து 59. அதேமாதிரி உதவியாளருக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18லேருந்து 59, 60 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். இதெல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. சம்பள விவரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,000, 40,000, 15,000, 26,500, 13,000, 18,000 இப்படின்னு வந்து சம்பளங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறுபடுது. தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நேர்காணல் நடைபெறும். பட்டியல், அதாவது குறுகிய பட்டியல் ரெடி பண்ணுவாங்க, உங்களுக்கு நேர்காணல் நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கட்டணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சரி பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆஃப்லைனை பயன்படுத்தி மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பத்தை படிவத்தை வந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாமா? ஒன்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதிகாரப்பூர்வ இணையதளம் இது, அது அறிவிக்கப்பட்ட இதில் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸு நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதாவது ரெஸ்யூம் எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணுறோமோ அதேமாரி வந்து நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெடி பண்ணிக்கணும். என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி சான்றிதழ் ஒன்று, 2வது பர்த் சர்டிஃபிகேட்டு, சாதி சான்றிதழ், உங்கள் ஆதார் கார்டு, ஒரு டிசி, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே ஒன்று ஃப்ரெஷ்ஷாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஃபோட்டோ பண்ணி இது எல்லாமே இது வந்து ஜெராக்ஸ் தான் பண்ணணும். ஜெராக்ஸ் எல்லாமே பண்ணி பின் பண்ணி
A4C ஃபோஸ்கோவில் ஃப்ரம் டு அட்ரஸ் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு போட்டு கீழே வந்து கொடுத்துருக்காங்களா. நிர்வாக செயலர் மாவட்டம், சுகாதார அலுவலக மாவட்டம், மாவட்ட நலவாழ்வு சங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதில் வந்து மாவட்ட ஆட்சியாளர் அலுவலக வளாகம், கரூர் மாவட்டம் 639007 அப்படிங்கிற பின்கோடு. இதை போட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அனுப்பணும். A4C ஃபோஸ்கோலாக இருக்கணும், நேரில் கூட கொண்டு போய் கொடுக்கலாம், விரைவு தபாலாக இருக்கணும், அதாவது ஸ்பீட் போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீட் போஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேமாரி குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. என்ன குறிப்புகள் அப்படின்னா, விண்ணப்பங்கள் நேரில் விரைவு தபால் மூலம் வரவேற்கப்படுகின்றனர். நீங்கள் நேரில் போய் கூட கொடுக்கலாம். இல்லைங்க ரொம்ப லாங்காக இருக்குது, என்னால் போக முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து தபாலில் நீங்கள் போட்டுக்கலாம். மேற்குறிப்பிட்டுள்ள பதவிகள் எண்ணிக்கை சொல்லியிருக்காங்க. வயது சான்றிதழ் கேட்டிருக்காங்களா பாருங்கள், என்னென்ன கேட்டிருக்காங்க. வயது சான்று, கல்வி சான்று, இருப்பிடச் சான்று, ஜாதி சான்று, வேலைவாய்ப்பு பதிவு சான்று ஆகியவற்றிற்கான நகல்களை இணைத்து அனுப்ப வேண்டும். நல்லா புரிஞ்சுக்குவாங்க. என்னென்ன சான்று அப்படின்னா, கல்வி சான்று, இருப்பிடச் சான்று, ஜாதி சான்று, வேலைவாய்ப்புக்கு பதிஞ்சிருக்குன்னு சான்று, மொத்தம் 4 சான்று கேட்டிருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களுடைய ஆதார் கார்டு ஆட் பண்ணிக்கோங்க. வேலைவாய்ப்பு பதிஞ்சதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது, நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்தது, விண்ணப்பதாரர் கண்டிப்பாக விண்ணப்பத்தில் கையொப்பமிட வேண்டும். அப்படி கையொப்பமிடாமல் விட்டுவிட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. விண்ணப்பத்தில் தொலைபேசி எண் கட்டாயம் குறிப்பிட வேண்டும். அவங்களுடைய தொலைபேசி எண் கேட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பராக நீங்கள் வந்து கொடுத்துக்கிறது பரவாயில்ல, மெயில் ஐடி எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக கொடுக்கணும். இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டிங்க அப்படின்னா ஃபார்ம்ஸ் எல்லாம் நிறைய வரும், செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை இதோட வெப்சைட்லேயே போய் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதோடைய வெப்சைட் லிங்க்கும் கொடுக்குறேன். இந்த பிடிஎஃபோடைய லிங்க்கும் நான் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நிர்வாக செயலாளர் மாவட்டம் அலுவலகம் சங்கம், மாவட்ட நல்வாழ்வு சங்கம் அப்படின்னு போட்டு கரூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் நிர்வாக தலைவர் மாவட்ட ஆட்சியாளர் கரூர் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலைவாய்ப்பு கலெக்டர் ஆஃபீஸில் அடுத்த மாவட்டத்திற்கு ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா விதமான தகவலையுமே நம்ம வந்து 1 by 1 கொடுக்குறோம், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஏன் வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்பு சரியாக சூழ்நிலையினால் நம்ம வந்து வீடியோ வந்து கொடுக்க முடியல. இருந்தாலும் நம்ம வர தகவலை நம்ம வந்து முழுமையாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரே கண்ணோட்டத்தில் நம்ம வந்து கொடுக்குறோம். ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குது இது இப்போ உடம்பு சரியில்லாதப்போ இதுமாரி தகவல் கொடுக்குறது. இருந்தாலும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கோசரம் நம்ம வந்து வீடியோ கொடுத்தே ஆகணும். வரக்கூடிய தகவல்கள், ஏன்னா இப்போ ஒரு அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து 100 பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு 2 பேர் விண்ணப்பிப்பாங்க, ஒருத்தர் வேலைக்கு போவாங்க. அந்த ஒருத்தர் வேலைக்கு போனால் கூட நம்ம செஞ்சது ஒரு நல் செயல் தானே. அதனால் நம்ம வந்து வீடியோ கொடுக்குறோம். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அதை மட்டும் பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லா வீடியோவும் வந்தது அப்படின்னா ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா அந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா விதமான தகவலையுமே நம்ம 1 by 1 அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் இந்த ரேஷன் கடை இன்டர்வியூ வந்து கேட்டுருந்தீங்க. அதுக்கு இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க.
இன்னும் சென்னை மட்டும்தான் ஒரு அப்டேட் கொடுக்கல. சென்னைக்கு எதனால் டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமாக ஒன்று தாலுக்கா ஆஃபீஸ், விஏஓ உதவியாளர், ஆமாங்க மறந்துட்டேன், விஏஓ உதவியாளர் இப்போ அறிவிக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு எந்த மாவட்டம் அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிஞ்சிடும். அங்கே ஜிஓ போடுறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தகவல் வந்துடும். நாங்கள் வந்து கேதர் பண்ணி ஒரு வச்சுக்குவோம். நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். பொறுமையாக நீங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு சிம்டம்ஸ், ஒவ்வொரு ஐடியா, ஒவ்வொரு மாவட்டமாக நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் அது நான் வந்து கொடுக்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா விஏஓ ஆஃபீஸில் உதவியாளர் வேலை வாய்ப்பு. நான் கொடுத்த உடனே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாரி இருக்கணும். அப்போ தான் எலிஜிபிள் ஆகுங்க. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிடுவாங்க. ஃபார்ம்ஸ் வந்து கால்குலேஷன் விழுவோம், ஒரு ஃபார்ம் 2 ஃபார்ம்னு. நான் இதை பற்றி டீட்டெயிலாக நான் அடுத்தோட வீடியோவில் சொல்கிறேன். இன்னும் பல விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.